தீர்ப்பு உங்களுக்கு பிடிக்கலை அப்படின்னா நீதிபதியை தகுதி நீக்கம் செய்வதற்கு நீங்கள் முயற்சி செய்வீங்களா? இது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு ஜோஹோ நிறுவனத்தினுடைய ஃபவுண்டர் ஸ்ரீதர் வேம்பு ஆவேசமாக முழங்கியிருக்கிறார். இங்கே ஜிஆர் சுவாமிநாதன் நீதிபதிகள் அவர் திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் ஒரு உத்தரவு பிறப்பிக்கிறார். அந்த உத்தரவு அந்த உத்தரவு பிறப்பித்தது அதில் பயன்படுத்திய வார்த்தைகள்லையும் பல்வேறு சர்ச்சைகள் இருக்குது. அப்படி இருக்கக்கூடியதை அரசு உடனே செயல்படுத்தினா மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரச்சனை வரும் அப்படிங்கிறத கருத்தில் கொண்டு 144 போடுறாங்க. இப்போது இந்தியா கூட்டணி கட்சி எம்பிக்கள் திமுக குறிப்பாக அந்த ஜிஆர் சுவாமிநாதன் அவர்கள் நீதிபதி அவர்கள் ஒரு சார்பு நடந்துக்கிறாரு, நீதிமன்றத்துக்கு வெளியே மனுஸ்மிருதியை ஆதரித்து பேசுகிறாரு, சனாதனத்தை ஆதரித்து பேசுகிறாரு, அது மட்டும் இல்லாமல் ஒரு குறிப்பிட்ட சமூகத்துக்கு ஆதரவாக பேசுகிறார், அப்படிப்பட்ட நபர் நீதிபதியாக இருப்பது அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிரானது அப்படிங்கிற அடிப்படையில் தான் அவர் தகுதி நீக்கம் பண்ணணும்னு இம்பீச்மெண்ட் நோட்டீஸை நாடாளுமன்றத்தில் கொடுக்குறாங்க. ஸ்ரீதர் வேம்பு அவர்கள் நன்கு படித்தவர், ஒரு பெரிய நிறுவனத்தை கட்டி வச்சிருக்கிறாரு, பல ஆயிரம் பேர் அதில் ஒர்க் பண்ணுறாங்க. அவருக்கு இது தெரியாதா அப்படிங்கிற கேள்வி இருக்குது. திருப்பரங்குன்றம் மலை விவகாரத்தில் உண்மையாகவே அங்கே பிரச்சனை இருக்குன்னா அந்த பிரச்சனையை உண்மையாக ஆராய்ச்சி செய்து கம்ப்ளீட்டாக ஸ்டடி பண்ணி தீர்ப்பு கொடுத்தா அது வேறு விஷயம். எடுத்தோம் கவிழ்த்தோம் அப்படிங்கிற அடிப்படையில் ஒரு தீர்ப்பை கொடுத்துட்டு அந்த தீர்ப்பை உடனடியாக எக்ஸிக்யூட் பண்ணலை அப்படின்னு நீதிமன்ற அவமதிப்பை போட்டு உடனே பிரச்சனைகளை பெருசாக்குற மாதிரி ஒரு பெரிய கூட்டத்தை பாஜக அங்கே கூட்டிகிட்டு பிரச்சனையை பெருசாக்குச்சுன்னா அது எப்படி இந்த அரசு செயல்படுத்தும் அப்படிங்கிறது சாதாரண மக்களுக்கு கூட ஒரு கேள்வியாக இருக்குது. இது எல்லாத்தையும் தாண்டி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் சொல்கிறாங்க, அது தீபத்தூண் இல்லை, நாங்கள் தீபம் ஏற்றக்கூடிய இடம் வேறு இடம், ஆண்டாண்டு காலமாக நான் அங்கே தான் ஏற்றிக்கிட்டு இருக்கோம், மாட்டு சமூகத்தினரும் நாங்களும் ரொம்ப இணக்கமாக அண்ணன் தம்பியாக சகோதர உணர்வோடு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். பிஜேபிக்காரங்க என்றைக்கு திடீர்னு இங்கே சம்மந்தமே இல்லாமல் சண்டை போடுறாங்க அப்படின்னு அந்த மக்கள் சொல்கிறாங்க. இப்படி சட்ட நுணுக்கங்கள் என்ன, அதுக்கு பின்னணியில் இருக்கக்கூடிய பல விவகாரங்கள்லாம் எதையுமே தெரியாமல் ஏசி ரூமுக்குள்ளே உட்காந்து ட்வீட் போட்டால் இதை எப்படி நினைக்கிறதுன்னு தெரியல. ஸோ இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.